சிறந்த பாத்திரம் ஏசையா. என்னை கருவியாக பயன்படுத்தும் ஏசையா. நான் உடைந்த சிறந்த பாத்திரம் என்னை கருவியாக பயன்படுத்தும் ஏசையா. நல்ல பிதாவே, நீர் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தமுள்ளவர் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர். நீ என் நாமத்தை அறிக்கையிடுகிற, நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உன்னைய ஆசீர்வதிப்பேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இல்லையோ? உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? இந்த 3 வகையான செடிகளும் தாவர வர்க்கங்களும் உனக்கு பலன் தரவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறாரு. நான் வருவேன், இன்னைக்கு நான் வர்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நான் நினைச்சேன் வாரேன், இன்னைக்கு நான் வந்துட்டேன், நாளைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லை 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 இல்லை, நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை? எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒண்ணுதாத சூழ்நிலை. களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லை, எண்ணெய் பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை, மாவு பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை, பேங்க் பேலன்ஸில் ஒன்றும் இல்லை, பேங்க் லாக்கரில் ஒன்றும் இல்லை, பேலன்ஸே ஒன்றும் இல்லை, லாக்கரே இல்லை. பேங்க்ல லாக்கர் இருக்குது, உங்களுக்கு கணக்கு இருக்குதா? லாக்கர்ல அந்த லாக்கர் அவனுக்குரியது. பேங்க்ல லாக்கர் நமக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம நகையை கொண்டு அடமானம் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வீட்டில் நிறைய நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, நான் பேங்க்ல போய் எனக்கு ஒரு லாக்கர் வேணும், அக்கௌண்ட்ல பேங்க்ல போய் எனக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் வேணும்னு சொல்லி கேட்டா, அவங்க உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ரூமை கொடுத்து அந்த ரூம்ல ஒரு பெட்டி உங்களுக்கு தந்துருவாங்க. அந்த பெட்டியில நீங்க எதுனாலும் வச்சுக்கலாம். அந்த சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த சாவி அவங்ககிட்ட இருக்காது. அங்க யாரும் அதை யாரும் திறக்க முடியாது. உங்களை தவிர வேற யாரும் திறக்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்க இது பார்க்கறத பத்தி அப்படி ஒரு சிஸ்டம் இப்பதான் கேள்விப்பட்டிருக்கப்படுது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இன்னொரு ஆண்டவர் சொல்ல, நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல, நான் ஆசீர்வதிக்கிறேன், இன்னைக்கே வந்து நினைக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, நல்லவர் சொல்றாரு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை தரித்திரமா இருப்பது அவனுடைய விருப்பம் அல்ல. ஒரு தேவ பிள்ளை கடனோட இருப்பது அவனுடைய விருப்பம் அல்ல. ஒரு தேவ பிள்ளை பாவத்தோட இருப்பது அவனுடைய விருப்பம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை போராட்டத்தோடு இருப்பது அவருடைய விருப்பம் அல்ல.
ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சுதந்திரவாளி. நாம் யாரு? நாம் சுதந்திரவாளி. நாம் யாருக்கும் அடிமையானவராக இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். ஏன்னா எகிப்து அப்படிங்கிற அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து தான் விடுதலையாக்கி கானான் என்கிற சுதந்திர தேசத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவர் கையளித்தார். அந்த கையளிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு போகிற வரைக்கும் எந்த ஒரு ராஜாக்களாலும் இவங்க சிறைப்படுத்தப்பட கூடாது என்பதற்காக அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இது எல்லாம் இவர்கள் கூடவே சென்றது. இவங்க கூடவே என்ன செஞ்சது? போச்சு. 40 வருஷமும் அந்த பிரசன்னம் இவங்களை விட்டு விலகவே இல்லை. 40 வருஷமும் அந்த விளக்கு, அந்த இரவின் வெளிச்சம் இவங்களை விட்டு விலகல. 40 வருஷமும் கர்த்தர் நல்லவர். இவருடைய வாழ்க்கையில ஆமா பிரச்சனை என்பது இல்லை. அவ்வளவு பாதுகாத்தார். பகலில் வெயில சேதப்படுத்தாம கொடையா வந்தார். இரவுல இருள் சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக வெளிச்சமா இருந்தார். 40 வருஷம் இவங்க நல்லவங்களா இருந்தாங்களா? இல்ல. 40 வருஷம் இவங்க யாரா இல்ல? நல்லவங்களா இல்ல. ஆனாலும் வெளிச்சம் போகல. ஆனாலும் என்ன செய்யல? வெளிச்சம் போகல. ஒரு நிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வெளிச்சம் கூட தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வெளிச்சம் போகல. ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை தீரல. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கும் சொல்லிட்டாரு. ஆனா என்ன போகல? பிரச்சனை போகல. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப 2 விதமான பிரச்சனையை இவர்கள் சந்தித்தார்கள். எத்தனை விதமான பிரச்சனையை சந்தித்தாங்க? 2 விதமான பிரச்சனையை சந்தித்தாங்க. ஒன்று, இவர்களுடைய இருதயத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிச்சார். என்ன அனுமதிச்சாரு அப்படின்னு சொன்னா, பெரிய கொடுமையான எகிப்திலிருந்து விடுதலைக்கு கொண்டு வந்தாரு. செங்கடலை கடக்க வச்சாரு. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 3 நாள் தண்ணி இல்லாம நடக்க வச்சார். ஒரு 3 நாள் தண்ணி இல்லாம நடக்க வச்சார். அல்லேலூயா. நல்லவர். எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? தண்ணி இல்லாம நடக்க வைக்கும்போது என்ன சொன்னாங்க? திருப்பிக்கோங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் கர்த்தர் நல்லவர். 15ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 வாசிங்க. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலே தள்ளி பாடினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு ஆதரவாய் ஆர்ப்பரித்து மோசேயை வாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து பாடினார்கள். அப்படியா இருக்கு? என்ன செஞ்சாங்களா? வாசிங்க, நீங்க வாசிங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? மோசே போய் என்ன கேட்டாங்க? மோசே
என்ன மோசே, பெரிய செங்கடலிருந்து தாண்டி வந்தோம், கர்த்தர் எவ்வளவு மகா பெரிய அற்புதத்தை செஞ்சாரு, இது ஒரு 3 நாள் தண்ணியே இல்லை மோசே, வா எல்லாரும் சேர்ந்து ஆமா கூடி நின்று நம்ம ஏசப்பட்ட தேவன்கிட்ட கேட்போம், அவருக்கு தண்ணி தர வல்லவராக இருக்கிறார்ல மோசே. ஏன் மோசே நீங்க என்ன மோசே இது வரைக்கும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலையா மோசே? எப்படி கேட்டுக்கணும்? எப்படி கேட்டுக்கணும்? அல்லேலூயா, அதான நீதி. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா மோசேக்கு விரோதம் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்களேன், 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். சரி, அதுக்கு முன்னால 25வது வசனத்துல பின்பகுதியை பாருங்களேன். 25 பின்பகுதி அதுதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி மாறுகிறது என்பதை அவர் கவனித்தார். அவருடைய நினைவுகள், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத அவங்களை பார்த்து கவனிச்சு அவர் சொன்னார், எப்ப அங்க வா, முதல்ல என் சத்தத்தை கேளு, அதுக்கு நீ செவி கொடு, அதுக்கு அதன்படி நீ என்ன செய், நீ நட, நான் உனக்கு ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன், நான் உனக்கு பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு போராட்டம், ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். இன்னும் வருஷத்தை தான் பேசிட்டு நல்ல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்தின் காரியம் என்ன, அந்த காரியத்தின் முடிவு எங்க கொண்டு போகுதுங்கிறத ஆராய்க்கணும். சொல்லுங்க பார்க்கணும். நல்லவர், நான் அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுகிறாரு, நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, நீ என் நாமத்தை என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்த. நீ என் நாமத்தை நீ என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த. நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த காரியத்திலையும் நான் உன்னை ஆசைப்படுறேன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருஷம் தேவாலயத்தின் வாசலில் ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். 40 வருஷம் தேவாலயத்தின் வாசல் இருந்துச்சுன்னா ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜனங்கள்லாம் கூடி வந்து நிற்கிறாங்க. சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே 40 வருஷம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது இவன் செஞ்ச பாவமா, இவன் அப்பா அம்மா செஞ்ச பாவமா, இப்போ தாத்தா பாட்டி செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ரொம்ப கூலா இவர் சொல்றாரு பாருங்க, இது இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இது அப்பா அம்மா செஞ்ச பாவம் கிடையாது, இந்த இடத்துல நான் இவனுடைய கைகால சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனால இவன் 40 வருஷமா முடமா இருக்கான். இப்போ இன்னைக்கு நான் சுகமாக்க போறேன். நான் சுகமாக்க போறதுனால இவன் நிமித்தம் என் நாம ஏற்படுத்துறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். மார்த்தாள் மரியாள் இவங்க வாழ்க்கையில இயேசுவோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரே சந்தோஷம் தான், ஒரே கொண்டாட்டம் தான். அல்லேலூயா. இயேசு வரங்கன்னா ஒரே விருந்து தான், தடவுடன் தான். அப்போ எதுக்கு அவங்கள்ட்ட பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை, குறைவு இல்லை. வரும்போதெல்லாம் ஆமாம் தடவுடல சாப்பாடு, அவருக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை வந்துட்டு என்ன பிரச்சனை, லாஸ்ட் சுகமனமாக போயிட்டான், தகவல் அனுப்பியாச்சு. இவர் பார்த்தாரு, இல்லை அவன் சாகிறது உறுதி, அவன் சாவுக்கு பின்னால்தான் என்னைய மகிமைப்படுத்த போறாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த சாவை அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்.
ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒப்பு கொடுத்தவங்க 2 பேருடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை நீர் இருந்திருந்தது சபையை படிச்சுட்டாங்க. 2 பேருமே விசுவாசத்துல குறைஞ்சவங்க கிடையாது. உரமா சொன்னிச்சுது. ஆமா, அவப்பமே வருவான்னு சொல்லி சொன்னாரு. சொன்னமா சொல்லிச்சுது, அவன் வரும்போது நீர் உயிர்த்திலிருந்து வரும்போது மரணத்தை தாண்டி போயிட்டா, பல்லவத்திலிருந்து வந்துட்டான். அல்லேலூயா. நீர் மகிமையிலிருந்து வரும்போது என் சகோதரன் வருவாங்கிறத நான் நம்புறேன். அப்ப அவன் அப்பவே என்ன செஞ்சுட்டான்? உயிர்த்தெழுதலை நம்பிட்டான். அவ்வளவு பெரிய விசுவாசி அவன். யாரு? மார்த்தா. நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இவனும் சொல்றா நீ இருந்திருந்தா செத்துக்க மாட்டான் ஆண்டவரே. அவர் சொல்ல நீ விசுவாசத்தை மகிமையை காண்பாய் திரும்பவும் சொல்லலையா? இவன் போறாரு, கல்லணை விட்டுட்டாரு, நாருமே எல்லாம் அதெல்லாம் போட்டு ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். கல்லு புரட்டப்பட்டது, லாசரு வெளியே வந்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படணும்னு விரும்புகிறான். ஏமா நீ பணக்காரியா இருந்தாலும் உன் மூலமா தேவன் மகிமைப்படணும். நீ ஏழையா இருந்தாலும் தேவன் உன் மூலமா மகிமைப்படணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து பாக்கெட்ல 10 ரூபாய் தந்தாதான் சொத்திரமையா கொடா கொடி சொத்திரமையா. அல்லேலூயா. இல்ல வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காணிக்கையை கொண்டு கட்ட பயங்கரம் கிடையாது. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய இல்லாமையிலும் நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாய். அவ்வளவுதான். 40 வருஷமா அவன் தேவனுடைய ஆலய பிரகாரத்தான் பார்த்தான். ஆலயத்தில் வரவனா கையிட்டான். அந்த ஸ்தானத்துல விலகவே இல்லை. எந்த ஸ்தானத்தை விட்டு 40 வருஷம் எங்கதான் இருந்தான்? தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் இருந்தான். 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூணி எங்கதான் இருந்தா? தேவனுடைய ஆலயத்துல தான் இருந்தான். அல்லேலூயா. ஆமா, நொண்டி கை சூம்பின கையுடையவன் எங்கதான் இருந்தான்? தேவனுடைய ஆலயத்துல தான் இருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நிமிர முடியல, ஆனா எங்கதான் இருந்தா? தேவனுடைய ஆலயத்துல தான் இருந்தா. அவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தா, அவரை மேன்மைப்படுத்திட்டே இருந்தா. அங்கதான் அவன் உயர்த்த. அல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில யாத்திராமம் அந்த 17 நிலவு என்னைக்கு எகிப்தில இருந்து வெளியே வந்தாங்க அன்னையில இருந்து அற்புதம் நடக்கும் போது அல்லேலூயா. அற்புதம் போனவொடனே ஆடை இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, தேவ ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் கடந்த 2 நாளைக்கு முன்னால என்னோட பேசின வார்த்தை இது பெரிய பயங்கரமான ஒரு போராட்டம். எத்தனை காலம் நான் காத்துருவேன், எத்தனை காலம் நான் போராடுவேன், என்னை குறித்து உங்களுக்கு தெரியல. எத்தனை காலம் நான் காத்துருவேன், எத்தனை காலம் நான் போராடுவேன். ரொம்ப தெளிவா சத்தம் கேட்குது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த காரணத்திலும் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ படுத்தாலும் என் பிள்ளைதான், நீ எழுப்பினாலும் என் பிள்ளைதான். நீ படுத்தாலும் நீ மகிமைப்படுத்து, நீ எழுப்பினாலும் என் மகிமைப்படுத்து. எதுவும் நீ சேர ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன ஒரு தேவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காய்ச்சல் இருக்கக்கூடாது. அன்னே கட்ட சொல்லுங்க என்ன செஞ்ச ஒரே காய்ச்சல், ஒரே ஒரு காய்ச்சல். என்ன காய்ச்சலா? ஒரே என்ன சிஸ்டர் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரே ஒரு குடும்பம்னா ஒரே ஒரு 50 குடும்பத்தை கேட்டீங்கன்னா 50 பிரச்சனை எனக்கு தான். ஒரு வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். கவனம். வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவம், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனை தேவனை மகிமைப்படுத்துறதா மாத்துறது நம்முடைய கையில் இருக்கு. உனக்கு வரக்கூடிய பிரச்சனை அது பிசாசினால வந்தாலும்
அதை தேவ மகிமைக்காக மாற்ற வேண்டிய கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். அவர் கர்த்தரின் என் நாமம். என் துணியை நான் யாருக்கு அடிச்ச மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். என் மகிமையை நான் யாருக்கு அடிச்ச மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேல நம்ம புலம்புது. 20 வருஷமா அது என்னச்சுன்னா நடையா ஆமா சீலவுக்கு என்ன செய்யுதுன்னா காணிக்கையா, ஆமா பலகாரமா, அதிரசமா, புளிப்பில்லாத அப்பமா, ஆமா வெள்ளாட்டு கடாவா, அல்லேலூயா, ஆமா தலையிட்டு கன்றா, நல்லவர் எல்லாத்தையும் எத்தனை வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்னே கேட்குது, ஒரு பிள்ளையை கொடு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. அவர் அருவாடு அல்லேலூயா. இது வந்துச்சு. இது கடைசியில கேட்பாங்க, வாங்க அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், அந்த பிள்ளை நான் உமக்கு தந்துடுவேன், அந்த பிள்ளை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்துடும், அந்த பிள்ளை உங்களுடைய நாமத்தை தந்துடும். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப காலம் 20 வருஷமா அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது என்ன நினைக்குது, ஆட்டை கொண்டு கொடுத்தா கர்த்தர் பிள்ளையை தந்துடுவாரு. அல்லேலூயா. மாட்டை கொண்டு வந்து கொடுத்தா கர்த்தர் என்ன செஞ்சுருவாரு, பிள்ளையை தந்துடுவார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு ஒரு 15 சேர் கொடுத்தா அவர் என்ன தந்துடுவாரு, எனக்கு கிரீடத்தை தந்துடுவாரு. ஒரு 4 பாய் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன தந்துடுவாரு, கிரீடத்தை தந்துடுவாரு. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 4 மைக் வாங்கி கொடுத்தா உங்களை சொல்லல, அண்ணாட சொன்ன இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நான் உன்னை எதிர்பார்க்க அதை மட்டும் நீ தர மாட்டேங்க. நான் உன்னை நினைச்சேன் எதிர்பார்க்க அதை மட்டும் தர மாதிரி என்ன எதிர்பார்க்கறது, பிள்ளையை தந்துரு, உனக்கு நான் பிள்ளையை தருவேன், அது எனக்கு தந்துரு. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்க முந்தா நாள் தேவ சமூகத்தில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொடுத்தோம். வீட்டுல ஒரு 4 பிள்ளைகளை சேர்ந்து உட்கார வச்சு அப்படியே பாடிக்கிட்டே இருந்தோம். நான் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். 6வது முடிவுல சொன்னாரு, இன்னும் அண்ணா துக்க முகமா இருந்ததுலேயே நான் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரேமா துக்கம் சந்தோஷமா மாறலாம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. எப்போ அண்ணால் முகம் துக்கமா இருந்ததில்லை என்று சொன்னால், எப்பொழுது தன் இருதயத்தை ஊற்றி எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம் அதை உமக்கு தருவேன்னு சொன்னாலோ அப்பொழுது அவள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அவள் இருதயம் ஆறுதல் அடைந்தது, அவள் இருதயம் சமாதானம் அடைந்தது. தேவன் அவளை அன்றைக்கே 20 வருஷத்துக்கு மேல பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாதானம், 20 வருஷத்துக்கு மேல பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம், 20 வருஷத்துக்கு மேல அடைய முடியாத ஒரு ஆனந்த பாக்கியம் அந்த ஒரு நொடி பொழுதுல வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீர் விரும்புறதை நான் உமக்கு தருவேன். அதனாலதான் நான் சொல்றேன், அன்னைக்கு வீட்டுல சத்தம் போட்டேன். ஒரு பாடல் ஆராதனை என்பது முடிவு எப்படி இருக்கணும்னா, அவருடைய சத்தத்தோட முடியும். ஒரு பாட்டை நான் அங்கீகரிச்சேன், உன் துதிய நான் அங்கீகரிச்சேன், இதை நான் உனக்கு செய்வேன். இதுதான் ஆராதனையின் முடிவா இருக்கணும். ஒரு அழிலா சொல்லுங்க பார்க்கலாம். ஜோம் பண்ணியா? ஆமா. பாட்டு பாடியா? என்ன பாட்டு? 4 பாட்டு பாடினேன். ஜோம் பண்ணியா? என்ன பண்ண? 4 காரியத்தை ஜோம் பண்ணேன். கர்த்தர் சத்தம் கடிச்சா? அது மாத்திரம் இல்லை. நம்ம பேசாதவா, உங்களுக்கு தான் நாக்கு இருக்குது, நீங்க பேசுறீங்க, அவருக்கு நாக்கு இல்லையா? ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து மங்களால எழும்பி போய் தேவனுடைய ஆலய பிரகாரம் இடத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த பெரிய கல்லுல பலி செலுத்தினார். 1000 சர்வாங்க தகனங்களை செலுத்தி தான் இல்லத்துல வந்து படுத்திருந்த போது தேவன் அவருக்கு பிரத்யட்சமா வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. ஒரு ஆராதனையின் முடிவு, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமைப்படுத்துகிற அந்த முடிவு தேவனுடைய வார்த்தையோடு தான் நீ முடிக்கணும். அது முடிகிற வரைக்கும் உன்னுடைய ஆராதனை நிறுத்தப்படக்கூடாது. உன் இருதயத்துல ஒரு சமாதானம் வர்ற வரைக்கும் நீ அவரை மகிமைப்படுத்துறதை விடக்கூடாது. எவ்வளவு நேரம் அது பாட்டு போய்கிட்டே இருக்கட்டும், மணிக்கணக்கா போட்டோம். யாக்கோபு போராடினார் பாத்தீங்களா, யாக்கோபுக்கு நதிக்கரையில, ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்காவிடில் நாம விட மாட்டேன். பிடிச்சுக்கிட்டான் வார்த்தை வரல. பிடிச்சுக்கிட்டா என்ன செய்யல? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டீங்க, உண்மைதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள், அதான் முக்கியம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வார்த்தை முக்கியம். அவர் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தை அவர் நிச்சயதாரம் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் கையை ஓங்கிய போது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. ரெண்டு இடத்துல தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். ஒன்னு, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் தங்களுடைய பாதையில வழி மாறி செல்லும் போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். இன்னொன்னு, தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். எத்தனை பேர் நான் சொல்றது ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமின் கண்கள் தேவனை விட்டு ஈசாக்கின் மேல பதிக்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா. நீ யார் மேல கண்ணை வச்சிருக்கியோ அவங்க கண்ணை குத்தி கொதறி தந்து அவ்வளவுதான் நோண்டீர் அப்படின்ட்டாரு. உடனே கூட்டிட்டு போனாரு, குத்த போனாரு. இப்பவும் வார்த்தை வெளிப்படுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு? எந்த சூழ்நிலை என்ன வரவுனாலும் சரி, ஏன் நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தர் இது என் நாமம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை நெருங்கிய உறவு, எத்தனை ஃபெல்லோஷிப், எத்தனை ஐக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை காரியம் கூட இருந்தாலும் சரிதான், அத்தனை காரியத்துக்கு முன்னால கர்த்தர் உனக்கு முன்னால நிற்கணும். என் நாமத்தை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்துல நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அன்னாள் விரும்பியது அன்னாளுக்கு கொடுக்கப்படல. தேவன் விரும்பியது அன்னாள் கொடுத்தால், அன்னாள் விரும்பியதை தேவன் கொடுத்தார். அன்னாள் என்ன கொடுத்தா? ஆட்டை கொடுத்தா, மாட்டை கொடுத்தா, 2 புறா குஞ்சை கொடுத்தா, அவன் குளிப்பிடப்படாத அப்பத்தை கொடுத்தா, அதிரசத்தை கொடுத்தா, எண்ணெயை கொடுத்தா, மாவை கொடுத்தா. ஒண்ணு கொடுக்கல. தேவன் விரும்புறத மாத்திரம் கொடுக்கல. அல்லேலூயா. இப்ப அன்னைக்கு போய் முக்காட போட்டு ஓடு ஒப்பாரி வச்சுட்டு இருதயத்தை உடைச்சி ஊத்திட்டு உமக்கு தந்துடுறேன், நீ எனக்கு தருகிறது, நான் உமக்கு தந்துடுறேன்னு சொல்லி கொடுத்த மாத்திரத்தை சொன்னாங்க. இப்பதான் அவன் ஜெபம் ஆமா எனக்கு பிரயோஜனமா மாறி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஜெபம் எனக்கு பிரயோஜனமா நான் ஜெபிக்கிறேன்னா, தேவனுக்கு பிரயோஜனமா ஜெபிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் விரும்புற காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணனா, தேவன் விரும்புற காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என் நாமத்தை மகிமைப்படுத்து. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருகிறார் என்பதை அறிவதே விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எதை கேட்டாலும் எதன் அடிப்படையில் கேட்கணும்? அவர் விருப்பம் அறிந்து கேட்கணும். எதை கேட்டாலும் யார் விருப்பம் அறிந்து கேட்கணும்? தேவனுடைய விருப்பம் அறிந்து கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜவுளி கடைக்கு ஒரு பிள்ளை அப்பாவோட போச்சுது. அப்பா விதவிதமான மாடல் ட்ரெஸ் எல்லாம் காமிச்சாரு. இதை எடுத்துக்கிறியா, அதை எடுத்துக்கிறியான்னு கேட்டாரு. பெஸ்ட் வச்சாச்சு. உனக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்துறேன், நீ எதை விரும்புறியோ அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கடையை சுத்தி பிள்ளை பாக்குது, எல்லாம் புதுசா இருக்குது.
இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி ட்ரெஸ் புதுசு புதுசா போட்டுக்கிறத இது பாக்குது. இப்ப அப்பாவும் கையை கட்டிட்டு நிக்கிறாரு, என்ன விரும்புறான்னு சொல்லி பாக்குறாரு. இப்ப இந்த பிள்ளை வந்து சொல்லுது, எப்பா எப்பா இந்த ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ்ஸ போட்டா நான் உமக்கு நல்லா தெரியறனோ அந்த ட்ரெஸ் நீங்க எடுத்துட்டாங்கப்பான்னு சொல்லிச்சு பாருங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாலமோனுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டாரு, ராஜ மேன்மையும் கொடுத்துட்டாரு. இப்போ சர்வாங்க தகனபடி செலுத்திட்டு ஆமா கர்த்தர் வந்து நிக்கிறாரு. சாலமோனே உனக்கு என்ன வேணும், என்னத்தை கேட்க அவருக்கு? அது கேட்கறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஒன்னு கேட்டாரு பாருங்க, எல்லாத்தையும் தந்துட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்குது? ஒரு பிரதான கூட்டத்தை எனக்கு தந்திருக்கிறேன், அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஞானம் மாத்திரம் இல்லையா, அந்த ஞானத்தை மாத்திரம் தந்துருங்கன்னு சொன்ன உடனே ஆண்டோட இருதயத்தில் அனுபவத்துல பாருங்க. ஒரு வழியில சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. தாவீதுட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறான், நாத்தாந்துக்கு. ஆமா, இவரு யாரு? நாத்தாந்து உனக்கு திரளான ஆடு மாடுகளை கொடுத்தேன், ஆடு மாடை மேய்ச்சி உன்னை தலைவனாக்கினேன், நல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தேன், இதுக்காக நீ என்ன கடன் கொடுக்க நான் ரெடியா இருந்தேன் அப்படின்னாரு. நீ என்ன கடன் கொடுக்க நினைச்சிட நான் ரெடியா இருந்தேன், ஆனா நான் செய்யக்கூடாததை என்கிட்ட கேட்காம அவ்வளவு துணிகரமா நீ செஞ்சுட்ட. ஒரு அடையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் விரும்புறதை கேளு. நீ கேட்கறது அவர் மகிமைப்படுத்துறதா இருக்கணும், நீ வாங்குறது அவர் மகிமைப்படுத்துறதா இருக்கணும், நீ வாங்குறது அவர் மேன்மைப்படுத்துறதா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற என்ன போராட்டத்துக்கு தான், என்ன பிரச்சனை தான், தேவ சொல்ற நல்ல சத்தமா பாடு, அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை உயர்த்த 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 சத்துரு வெட்கப்படுவான். அவரை உயர்த்த 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 அவன் வேதனைப்படுவான். ஆனா பிரச்சனை வந்தோன்னா பாட்டுனா நிக்க மாட்டேங்குது. என்ன வருது? அல்லேலூயா. நல்லவர். கவனம் கவனம். சூழ்நிலை அறிந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி. எனக்குள் வாழும் எந்த உமக்கு நன்றி. என்னை நடத்துங்கப்பா சொல்லுங்க. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, நீ மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசிரியப்பேன்னு சொன்னீங்க. இந்த பகல் வேளையில உண்மை மகிமைப்படுத்தும்படியாக இவர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலையும் உங்களுடைய நாம மகிமைக்காகவே எங்களை ஒப்புக் கொடுக்கணும்னு சொன்ன ஒவ்வொருவரையும் அலங்கரித்தீராக. ஆபிரகாம் சந்ததியை அலங்கரித்து, அண்ணாலே சந்ததியை அலங்கரித்தீர் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுகிறார். உங்க கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். புசிக்கிறதுக்கு விதையும், விதைப்பதற்கு விதையும், புசிப்பதற்கு ஆகாரத்தை கொடுத்து பெருக பண்ணுகிற கர்த்தர் எங்கள் தேவன் என் ஜனத்தை பெருக பண்ணுகிறார். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.